உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மகளிர் தினத்தையொட்டி பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க ஜனநாயக சக்திகள் உறுதியேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலக மகளிர் தினத்தையொட்டி தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மார்ச் 8 உலக மகளிர் நாள் உலகம் முழுவதும் பெண்ணினத்தை போற்றும் நாளாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் சர்வதேச மகளிர் நாளை கொண்டாட வேண்டும் என்றாலும் தேர்தல் நேரம் என்கிற நிலையில் சென்னையில் அம்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் சனாதன எதிர்ப்பு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் மீட்சி அதுவே சனாதனத்தின் வீழ்ச்சி என்னும் முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது. பெண்ணை மையப்படுத்தி கற்பை முன்னிறுத்தி சனாதனத்தை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள். அதுவே வருண வேறுபாடுகளுக்கும் சாதிய வேறுபாடுகளுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. வருண கலப்பு நிகழாமல் சாதி கலப்பு நிகழாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வேறுபாடுகளை களைவதற்கு, சனாதனத்தை வேறறுப்பதற்கு, ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு மகளிர் விடுதலை ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். அந்த வகையில் சமத்துவம் என்பது சாதிகளுக்கு இடையிலான, வர்ணங்களுக்கு இடையிலான சமத்துவம், வர்க்கங்களுக்கு இடையிலான சமத்துவம் என்பதையும் தாண்டி பாலின சமத்துவம் என்பதே உண்மையான சமத்துவம். ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் அடிமை அல்ல. இந்த மகத்தான கருத்தியலை உலகம் முழுவதும் ஜனநாயக சக்திகள் உரத்து முழங்குவதை நாம் அறிவோம். அந்த வகையில் மார்ச் 8ஆம் நாள் நாளை மாலை 4 மணி அளவில் அம்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மகளிரும் பங்கேற்று, ஜனநாயக சக்திகள் யாவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறேன். அதிகாரம் பெண்ணுக்கு பெருமை, அதுவே அதிகாரம் பெண்ணுக்கு வலிமை, அதுவே மண்ணுக்கு பெருமை என்பதை சுட்டிக்காட்டி பாலின சமத்துவத்திற்கு பாடாற்றுவோம் என இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது. உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எல்லா தளங்களிலும் கிடைக்கப்பெற்று பாலின சமத்துவம் அமைய பாடுபடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுதியேற்பதாக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவதில் பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த இந்தியாவில் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் உரிய பிரதிநிதித்துவம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் 11.8%, மாநிலங்களவையில் 11% தான் பெண்கள் உள்ளதாகவும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாக்கப்படாமல் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருப்பது இதற்கு ஒரு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து அமையப்போகும் மதசார்பற்ற அரசு அந்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாடாற்றும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நீதித்துறையில் பெண்களின் பங்கேற்பு மிக மிக குறைவாக உள்ளதாகவும், உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டு 70 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. இதுவரை 7 பெண்கள் மட்டுமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் இருக்கும் நீதிபதிகளில் 10% மட்டுமே பெண்கள் என்றும், நீதித்துறையில் பாலின சமத்துவம் எட்டப்பட்டால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற 3 கோட்பாடுகளில் முதன்மையானது சமத்துவமே என்றும், பாலின சமத்துவம் நிலைநாட்டப்படாத வரை அரசியலமைப்பு சட்டத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம் என கூறிக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்ற உறுதிமொழியை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சென்னை அடுத்த திருமுல்லைவாயல் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தண்ணீர் பந்தல் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பேனா பென்சில் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஓரக்கடம் குமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்ட பொறியாளர் பாலாஜி மற்றும் வணிகர் மாநில துணை செயலாளர் சின்னராஜ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். இந்த விழாவிற்கு ஆவடி நகர செயலாளர் தளபதி நேதாஜி முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் கோடை வெயிலை சமாளிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் போன்றவற்றை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் திருமுல்லைவாயல் பெருநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேவையான உபகரணங்களை கட்சி நிர்வாகிகள் வழங்கினர். இந்த விழாவில் சூர விஸ்வநாதன், முல்லை முனுசாமி, முல்லை சூரியகுமார், கண்ணதாசன், வினோத், ஏழுமலை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக போராட்டங்களை நடத்துவது மட்டுமன்றி, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற, நிறைவு செய்கிற பணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில், வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற வகையில், இந்த வெப்பத்தின் கொடுமையை ஈடு செய்கின்ற அல்லது அதற்கு உதவி புரிகின்ற வகையில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் அதனுடைய முன்னோட்டமாக அல்லது முன்மாதிரியாக முதல் நிலையிலே இன்றைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்டத்துடைய செயலாளர் அருமை தோழர் குமணன் அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை களைவதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதல் நோக்கமாக இருக்க முடியும் என்கின்ற வகையிலே தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழருடைய ஆணைப்படி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இது போன்ற தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மதுரை கள்ளிக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கான சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு கலந்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் திமுக கூட்டணியை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும், விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் தொகுதியில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் VP இன்குலாப், மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,